So, Hare Krishna to all. மறுபடியும் உங்க எல்லாரையும் இந்த தன்னையறி விஞ்ஞானம் சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற இந்த தொடர் சொற்பொழிவுக்கு வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ கடந்த 2 வாரமா நம்ம கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அறிவியல் பூர்வமாக, அறிவியல் ரீதியாக இல்லை தர்க்க ரீதியாக கடவுள் இருக்காரா அப்படிங்கிற விஷயத்தையும், அப்படி இருந்தார் அப்படின்னா அவரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எந்த வழியில அவரை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம 2 நாளா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு சில அடிப்படை விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆன்மீகத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் என்ன, ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகத்தை ஒருத்தன் ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். ஏன்னா ஆன்மீகம்னா என்னென்ன டெஃபினேஷன் தெரியாம நம்ம ஆன்மீகத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வெறும் மூட நம்பிக்கை தான், அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. அதே போல தவறான ஒரு எண்ணத்தோட நம்ம ஆன்மீகத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. ஸோ ஆன்மீகம் அப்படின்னா முதல்ல அதுக்கான டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கான டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆன்மீகத்தை நம்ம ஏன் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது, நம்முடைய மாணவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏன் ஆன்மீகத்தை கடைபிடிக்கணும், ஆன்மீகத்தை நான் ஏன் கடைபிடிக்கணும், ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ போறேன், இதுல ஆன்மீகம்ன்றது எதுக்கு, கடவுள்ன்றது ஒருத்தர் எதுக்கு அப்படின்ற கேள்வி வரும். அதனாலதான் நம்ம கடந்த 2 நாளா என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, முதல்ல கடவுள் இருக்காரா, கடவுள்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தர்க்க ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அதே போல அறிஞர்களுடைய பல ஆராய்ச்சியாளர்களுடைய பல விஞ்ஞானிகளுடைய கூற்றின் மூலமாகவும் 2 நாளா பார்த்துட்டு இருந்தோம். சரி, கடவுள் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எளிமையா ஒத்துக்கிட்டோம். கொஞ்சம் புத்தி இருந்தா போதும், இதுக்கு நிறைய புத்தி எல்லாம் தேவை கிடையாது. கொஞ்சம் புத்தி இருக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு இயக்குனர் இருக்கார், ஒரு கட்டுப்பாட்டாளர் இருக்காரு, ஒரு உருவாக்குனவர் இருக்காரு அப்படின்ற விஷயத்த, ஒரு வடிவமைத்தவர் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாவே ஒருத்தரால அணுக்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு அணுக்களுடைய அமைப்பும் இந்த மொத்த பிரபஞ்சத்தை காட்டில் ரொம்ப சிக்கலான அமைப்போட இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் தானா வந்துருமா அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பினாங்க அப்படின்னா அதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது. எதுவுமே தானா வர போறது கிடையாது. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த காரணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்றோம். அந்த கடவுள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற அடுத்த கேள்வி வருது. ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அறிவியல் பூர்வமா போறோம். கடவுள் அப்படின்றவர் ஏதோ நம்ம கற்பனையினால உருவாக்குன ஒரு விஷயம் கிடையாது, ஒரு ஐடியா கிடையாது. கடவுள் அப்படின்றவர் அறிவியல் பூர்வம் என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும், விஞ்ஞான பூர்வமா புரிஞ்சுக்க முடியும். அதுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே சொல்லி சொல்றோம். ஸோ இந்த டேர்மை யூஸ் பண்ணப்படுது சாஸ்திரங்கள்ல, பகவத் தத்துவ விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணரும் பகவத்கீதை சொல்லும் போது ஞானம் தேகம் சவிஜானம் இதம் பக்ஷாமசேஷதா யஜ்ஞாத்வானேஹ பூயோன்யத்து ஜாத்தவ்யம் அவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் உனக்கு ஞானம் விஞ்ஞானம் இது 2 விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ விஞ்ஞானம்னா என்னது, ஞானமானது எப்ப முழுமை பெறுதோ, ஞானமானது எப்ப நம்ம உணர்றோமோ அதுக்கு பேருதான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். விஞ்ஞானம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை. விசேஷ ரூப ஞானம் விஞ்ஞானம் இதை நம்ம சொல்றோம், சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஞானம்னா ஞா அப்படின்ற தாத்துல வருது. டு நோ சம்திங் இட்ஸ் கால்ட் ஞான. டு அண்டர்ஸ்டாண்ட், டு நோ சம்திங் இஸ் கால்ட் ஞான. அண்ட் டு ரியலைஸ் தட் it's called vijnana. Vishesha rupa jnana means specialized knowledge, that is realized knowledge. நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஞானத்துக்கு பேர் தான் என்ன சொல்றோம், விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம். சோ எந்த ஒரு ஞானத்தை நாம் உணர முடியுமோ, எந்த ஒரு ஞானத்தை நாம் செயல்முறையா பார்க்க முடியுமோ அதுக்கு பேர் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம். சோ கடவுள் நம்ம என்ன பண்ணலாம், உணர முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நான் என்னுடைய கண்ணால பார்க்க முடியாம போலாம் என்னுடைய குறைபாடுனால, ஆனா என்னுடைய கண்களால பார்க்க முடியல அப்படின்றதுனால அவர் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய புத்தியை நம்ம யாரும் கண்ணால பார்க்க முடியாது. நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும், உணர முடியும். அதனுடைய எஃபெக்டை வச்சு உணர முடியும். ஸோ எஃபெக்டை வச்சு நம்ம ஒரு எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆர்டிஸ்டை வச்சு ஆர்ட் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். கிரியேஷனை வச்சு கிரியேட்டர் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். டிசைனை வச்சு டிசைனர் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா.
சோ லாஸை வச்சு லா மேக்கர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நம்ம கடந்த ஒரு சில நாட்களாக ஓகே somebody has raised hand. யாரோ கை தூக்கி இருக்காங்க. பேசணுமா நீங்க? உங்களுடைய ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலையே. ஷீமலா ஷீமலா அப்படின்றவங்க வந்து ரைஸ் பண்ணிருக்கீங்க ஹேண்ட், எதுக்குன்னு தெரியல. நான் பேசுறது ஏதாவது கேக்குதா? ஹரே கிருஷ்ணா, நான் பேசுறது ஏதாவது கேக்குது இல்ல? ஓகே, யாரும் ஆன்சர் சொல்ல. எஸ் எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம கடந்த 2 நாட்களா என்ன பண்ணிட்டு இருந்தோம், இரண்டு வகுப்புகள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கடவுள் அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்கு. ஏன்னா இல்லாத தத்துவத்தை பத்தி யாரும் பேசவே முடியாது இந்த உலகத்துல. ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னா அந்த கான்செப்டை பத்தி யாரும் பேசவே முடியாது. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், இல்லாத விஷயத்தை பத்தி ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாரும் இல்லாத விஷயத்தை பத்தி பேசவே முடியாது இந்த உலகத்துல. இருக்கிற விஷயத்த நம்ம இல்லைன்னு சொல்லாமே தவிர இல்லாத விஷயத்தை பத்தி யாரும் பேசவே முடியாது. சோ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லாமே அப்படி தவிர, கடவுள் இல்லை அப்படின்ட்டு கடவுள் நம்ம நிராகரிக்கலாமே தவிர கடவுள் இல்லாம போக போறது கிடையாது. இது நம்ம கொஞ்சம் நம்ம லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா தெரியும். இல்லாத விஷயத்தை இந்த உலகத்துல பேச முடியுமா அப்படின்னா பேசவே முடியாது. கண்டிப்பா இருக்கிற விஷயத்தான் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ண டினை பண்ண முடியும். இல்லாத விஷயத்த பேசுறோம் அப்படின்னு எப்படி பேசணும் அப்படின்னா, நம்ம கற்பனை பண்ணி ஒரு விஷயத்த பேசலாம். குதிரை கொம்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்பனை பண்ணி பேசலாம், அது இல்லாத விஷயம். ஆகாச தாமரை அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், கற்பனை பண்ணி பேசலாம். இதெல்லாம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா கற்பனையான விஷயம். ஆனா குதிரை இல்லாம கிடையாது, கொம்பு இல்லாம கிடையாது. கண்டிப்பா குதிரை இருக்கு, கொம்பு இருக்கு. ஆனா குதிரை வேற, கொம்பு வேற. நீ கற்பனை பண்ணி வச்சிருக்க இல்லையா, குதிரையும் கொம்பையும் நீ கலந்து வச்சிருக்க இல்லையா, அந்த கற்பனை தான் இல்லை. பட் குதிரை உண்மை, கொம்பு உண்மை. சோ இல்லாத விஷயத்தை பத்தி யாரும் பேசவே முடியாது. அதே போல கடவுள் கற்பனை அப்படின்னா உண்மைதான். எப்படிப்பட்ட கடவுள் கற்பனை? நீ கற்பனை பண்ணி வச்சிருக்க இல்லையா, இப்படிப்பட்டவன் கடவுளா இருக்கலாம், இவர் கடவுளா இருக்கலாம், அவங்க கடவுளா இருக்கலாம், இது கடவுளா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீ கற்பனை பண்ணி வச்சிருக்குல்ல, அந்த கடவுள் வேணா கற்பனையா இருக்கலாமே தவிர கடவுள் அப்படின்ற கான்செப்ட் உண்மை, கடவுள் அப்படின்ற உண்மை. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, கடவுளை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான மெத்தட் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பார்த்தோம் போன வாரம். என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒருவர் ஞானத்தை 3 வகையில பெறலாம் அப்படின்னு சொன்னோம். ஞானமானது ஒருத்தனுக்கு 3 வகையில வருது. இது பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். பிரமாணத்தை தான் ஞானத்தை பெறுவதற்கான வழியை வந்து பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயத்தை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் பிரமாணம். பிரகிருஷ்ட ரூபேன ஞானயதி இது பிரமாணஹ. பிரகிருஷ்ட ரூபேன ஞாபயதி இது பிரமாணஹ. என்னுடைய புலன்களை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது பிரத்யக்ஷ பிரமாணம். என்னுடைய புலன்களால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன், இது இப்படிப்பட்டது அப்படின்னு என்னுடைய கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், மூக்கால முகரம் தெரிஞ்சுக்கிறேன், நாக்கால சுவைத்து தெரிஞ்சுக்கிறேன், தொடு உணர்வால தொட்டு தெரிஞ்சுக்கிறேன். இது பிரத்யக்ஷ பிரமாணம். நேரடியாக புலன்களால அறியப்படக்கூடிய ஞானம். இது முதல் வகையான ஞானம். இரண்டாவது வகையான ஞானம் அப்படிங்கிறது அனுமான பிரமாணம். அனுமானம் அப்படின்னா ஏதோ ஒரு மலை மேல வந்து புகை வந்துட்டு இருக்கு. சோ புகை வந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன், உடனே ஊகிச்சு பாக்குறேன், அங்க புகை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க நெருப்பு இருக்கணும். ஏன்னா நான் எப்பெல்லாம் வந்து நெருப்பு பார்த்திருக்கணும், கூட சேர்ந்து புகையும் பார்த்திருக்கேன். அதனால நான் இப்ப இங்க கீழே இருந்து பாக்குறேன், அந்த மலையை பாக்குறேன், மலையில வந்து நெருப்பு பார்க்கல, ஆனா புகையை மட்டும் பாக்குறேன். அப்ப என்ன ஒரு கன்க்ளூஷன் வர அப்படின்னா அங்க நெருப்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வர பார்க்காமையே. சோ இதுக்கு பேர் அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். டார்வினுடைய எவல்யூஷன் தியரியை பத்தி நான் போன வாரம் பார்த்திருந்தோம். டார்வினுடைய எவல்யூஷன் தியரி அப்படிங்கிறது எப்படி குறைபாடுடையதா இருக்கு, எப்படி ஏமாற்றக்கூடிய தன்மையா இருக்கு அப்படின்ற அந்த வீடியோ பார்த்திருந்தோம். இது அனுமான பிரமாணம். அவருடைய கற்பனையினால முன்னாடி இருந்த ஞானத்தினுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு கன்க்ளூஷன் வரும். இது அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது வகையான பிரமாணம் என்ன அப்படின்னா சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். சப்த பிரமாணம் அப்படின்னா யாருக்கு விஷயம் தெரியுமோ அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னோம். ஒரு குழந்தை என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய அப்பா யாருன்னு தெரியாது. தன்னுடைய அப்பா யாருன்னு தெரியாது அப்படின்னு அவன் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, இல்ல வந்து ஊகிச்சு கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்.
அப்பா யாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு அதிகாரி யார் அப்படின்னா அம்மாவை தவிர வேற யாரும் கிடையாது. நீங்க அம்மா கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அம்மா என்ன பண்றாங்க, ரொம்ப எளிமையா இதான் உங்க அப்பான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சோ அதே போல கடவுள் யார் அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணும், நேரடியா அந்த கடவுளை நமக்கு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இவங்க கிட்டயோ அவங்க கிட்டயோ இல்ல கற்பனை பண்ணியோ தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி ஆட்டம்ஸ் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ் பிசிக்ஸ் புக்ல தான் தெரிஞ்சுக்க முடியுமோ, இல்ல குரோமோசோம் மைக்ரோசோம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை பயாலஜி புக்ல தான் தெரிஞ்சுக்க முடியுமோ இல்லையா. குரோமோசோம்ஸ் இருக்கு, மைக்ரோசோம்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம செல்ஸை பத்தி படிக்கிறோம். இதெல்லாம் நம்ம போய் திருக்குறள்ல தெரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் நான் போய் அல்ஜீப்ரால தெரிஞ்சுக்க முடியாது. அல்ஜீப்ரா படிச்ச நபரும் புத்திசாலியாகவே இருந்தாலும் அவங்க குரோமோசோம்ஸை பத்தியோ இல்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்தி அவங்களால பேச முடியாது, பேசுறதுக்கு அவங்க ரைட்ஸ் கிடையாது. ஈவன் தோ தே மே பி இன்டெலிஜென்ட் பீப்புள். திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார், அவர் புத்திசாலி தான். ஆனா அவர் ஆட்டம்ஸை பத்தியோ இல்ல ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட பத்தியோ சிவிக்ஸை பத்தியோ பேசுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் கிடையாது. பிகாஸ் ஹி இஸ் நாட் ட்ரெயின்ட் இன் தட் நாலேஜ், ஹி இஸ் நாட் ஸ்பெசிஃபை, இஸ் நாட் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட் நாலேஜ். புத்திசாலியாவே இருக்கலாம், பிசிக்ஸ் டீச்சராகவே இருக்கலாம், பட் அவங்க போய் தமிழ் இலக்கத்தை எடுக்க முடியாது unless he or she is trained in that field. ஸோ அதே போல இன்னைக்கு சயின்டிஸ்ட் இருக்காங்க, சயின்ஸ் இருக்கு அப்படின்னா they are intelligent people, they have brain, they are contributing so much to the society, but it doesn't mean that they can speak about God. They have no rights to speak about God because their field of knowledge is different and the knowledge which is dealing with God is different. அதான் நம்ம போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஞானத்தை பெறுவதற்கு 3 வகையான வழி இருக்கு. பிரத்யக்ஷ, அனுமான, சப்தம். அந்த சப்த பிரமாணம் அப்படிங்கிறது சரியான நபர் கிட்ட இருந்து காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த சப்த பிரமாணமானது பரம்பரையில வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எப்படி ஒருவன் காலேஜ்ல படிக்கிறான் அப்படின்னா அந்த காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியால அத்தரைஸ்டு காலேஜா இருக்கணும். அதே போல நம்ம ஆன்மீக ஞானத்தை பெறோம் அப்படின்னா யார்கிட்டயும் போய் கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டோம். அந்த ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு 4 விதமான சம்பிரதாயங்கள் இருக்கு. ஸ்ரீ சம்பிரதாயம், மாத்வ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம் அப்படின்னு 4 விதமான சம்பிரதாயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு போன வாரம் ஓரளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லி வந்தோம். அதாவது சப்த பிரமாணத்தினால சாஸ்திரங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பகவானை புரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரம்னா என்னது? நிறைய பேர் கேள்விப்படுவாங்க, சாஸ்திரம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். சாஸ்திரம் என்னது? சாசனாதி இது சாஸ்திரா. எது நம்மை ஆட்சி செய்கிறதோ, எது நம்மை வழி நடத்துகிறதோ, எது நமக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்கிறதோ, எது நமக்கு நம்ம யாரு, இந்த பிரபஞ்சம் என்னது, இந்த பிரபஞ்சத்தையும் நம்மையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கடவுள் அப்படின்னா யாரு, அவரை எப்படி புரிஞ்சுக்கிறது, அவரை நம்ம ஏன் வழிபடணும், அவரை எப்படி அடையணும், இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கறது தான் சாஸ்திரம். அதாவது நம்ம புலன்களுக்கும் நம்முடைய மனசுக்கும் நம்முடைய கற்பனைக்கும் நம்முடைய புத்திக்கும் எட்டாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாஸ்திரம் அப்படின்னா ஏதோ கதை சொல்லிட்டு இருப்பாங்க, ஏதோ ஸ்லோகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்வை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூசர் மேனுவல், இந்த வாழ்க்கைக்கான ஒரு யூசர் மேனுவல் என்ன சொல்றோம், சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாஸ்திரம் அப்படின்னா வேற ஏதோ கதை புஸ்தகமோ இல்ல புரியாத மொழியில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத புஸ்தகமோ கிடையாது. ஸோ அதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சாஸ்திரத்தினால மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கடவுளை புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப காமன் நாலேஜ், இது காமன் சென்ஸ், இது காமன் சென்ஸ். இது அல்ஜீப்ரா அப்படின்னா மேத்ஸ் புக்ல தான் படிக்க முடியும். ஷேக்ஸ்பியரோடைய போயம்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ் புக்கில் தான் படிக்க முடியும். சிவிக்ஸ் அப்படின்னா ஹிஸ்டரி புக்கில் தான் படிக்கணும், சோசியல் புக்கில் தான் படிக்க முடியும். நிலங்களுடைய சாயில்ஸை பத்தி படிக்கணும் அப்படின்னா ஜியாகிரபில தான் படிக்க முடியும். ஆட்டம்ஸ் அப்படின்னா பிசிக்ஸ் புக்ல தான் படிக்க முடியும். கடவுள் அப்படின்னா சாஸ்திரத்துல தான் படிக்க முடியும். ஒரு சயின்ஸ் இன்னொரு சயின்ஸை அங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிசிக்ஸ் லெபார்டரி அப்படிங்கிறது வேற, கெமிக்கல் லெபார்டரி அப்படிங்கிறது வேற. கெமிக்கல் லெபார்டரியில செய்யக்கூடிய ஒரு கான்செப்டை கொண்டு போய் நான் பிசிக்ஸ் லெபார்டரியில செஞ்சேன் அப்படின்னா அது ரிசல்ட் கிடைக்க போறது கிடையாது. அதே போல கடவுள் அப்படின்றவரும் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தடும் வித்தியாசமானது. அதை நான் உட்காந்து டெலஸ்கோப்லயும் மைக்ரோஸ்கோப்லயும் உட்காந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ண அப்படின்னா அதை விட முட்டாள்தனமான விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு தப்பான எண்ணம் என்ன இருக்கு அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ராசஸ் இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு. இட்லி சுடணும் அப்படின்னாலும் தோசை சுடணும் அப்படின்னாலும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்படி அரிசி எடுக்கணும், இப்படி பருப்பு எடுத்துக்கணும், இவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், இப்படி ஆட்டணும், இப்படி தோசை சுட்டாலும் தோசை வரும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ப்ராசஸ் கடைபிடிக்கிறோம். ஆனா கடவுள் அப்படின்னு வந்தா எந்த ப்ராசஸும் கிடையாது.
யாரு வேணா என்ன வேணா பக்தி அப்படின்ற பேர்ல பண்ணலாம், அதான் பக்தி. அதுக்கு பேர் பக்தி கிடையாது. பாக்குறதுக்கு பக்தி மாதிரி இருக்கலாம், ஆனா அதுக்கு பேர் பக்தியா சொல்ல முடியாது. ஒருத்தன் வந்து இட்லி தோசை சுடுறான் அப்படின்னா அவன் மாவு பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கும். அவன் என்ன பண்றான், வெறும் முக்கமாவு இந்த கோலப்பொடி இருக்கு இல்லையா, கோலப்பொடியில வந்து தண்ணியை கலந்து அதை தோசை சுட்டு சாப்பிட்டான் அப்படின்னா பாக்குறதுக்கு அது மாவு மாதிரி இருக்கலாம். அவன் நான்ஸ்டிக் தவால ஊத்தினா அப்படின்னா தோசை மாதிரி கூட வரலாம், ஆனா சாப்பிட்டா தோசைக்கான சுவை கொடுக்காது. காரணம் என்னது, ப்ராசஸ் ஃபாலோ பண்ணல, அவன் கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணல. அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ண, கற்பனை பண்ணி ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு தோசை மாவு மாதிரி தான் இருக்கு, பாக்குறதுக்கு தோசை மாதிரி தான் இருக்கு, ஆனா சாப்பிட்டா பிரயோஜனம் இருக்காது. சோ அதே போல இன்னைக்கு ஆன்மீகம் அப்படின்ற பேர்ல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட இஷ்டத்துக்கு வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் செய்யறது ஆன்மீகம், நான் எப்படி பூஜை பண்ணணும் அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னா சாஸ்திரத்தை வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி பகவானை வழிபடணும், ஏன் பகவானை வழிபடணும், எப்படி வழிபட்டா நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது இல்லாதனால இன்னைக்கு என்ன ஆகுறா அப்படின்னா இன்னைக்கு ஆன்மீகத்துல யாருக்கும் இஷ்டம் இல்லாம போயிடுச்சு. இளைஞர்களுக்கு யாருக்குமே வருங்கால சந்ததிகளுக்கு இஷ்டம் இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னது, நம்ம எல்லாரும் குருட்டுத்தனமா ஆன்மீகத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழிமுறையில வந்து ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறது கிடையாது. அப்படி கடைபிடிக்காதனால நமக்கு ரிசல்ட் வர்றது கிடையாது. நம்மளும் இந்த கோயிலுக்கு போறோம், அந்த கோயிலுக்கு போறோம், எல்லா கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கும், ஆனா ரிசல்ட் வர மாட்டேங்குது. காரணம் என்னது, நம்ம ஆன்மீகத்தை சரியான சிஸ்டத்துல ஃபாலோ பண்றது கிடையாது, ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றது கிடையாது. சோ அந்த ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் சாஸ்திரம் அப்படி சொல்லி சொல்லும். ஆன்மீகம் அப்படின்னா சாஸ்திரங்களும் தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்டது எதுவுமே நம்ம ஆன்மீகம் கிடையாது. அது வெறும் மூட நம்பிக்கை தான், வெறும் மன எழுச்சி தான். அதனால நமக்குமோ சமுதாயத்துக்குமோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யா சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு. யார் ஒருத்தன் சாஸ்திர விதிமுறைகளை பின்பற்றாம தான் தோன்றித்தனமாக ஒரு ஆன்மீக காரியத்தை பண்றானோ அந்த ஆன்மீக காரியத்தினால நச சித்திம், அவன் எந்த விதமான பலனை அடைய போறது கிடையாது, ந சுகம் சுகத்தை அடைய போறது கிடையாது, ந பராங்கதி மோட்சமும் அடைய போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பாஞ்சராத்திரிக்கு விதிம்பினா ஐகாந்திகர் ஹரேர் பக்தர் உட்பாதாயேவ கல்பத்தே. நம்ம செய்யக்கூடிய பக்தியானது எப்ப சாஸ்திரபூர்வமா இல்லையோ அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா உட்பாதாயேவ கல்பத்தே, வெறுமனே சமுதாயத்துக்கு தொந்தரவு தான் சொல்லி சொல்றார். இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஆன்மீகன்ற பேர் நிறைய என்ன பண்றாங்க அப்படின்னா சமுதாய தொந்தரவு தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஆன்மீகத்தை கடைபிடிக்கணும்னு தெரியல. அவங்க இஷ்டத்துக்கு செய்யறதுனால ஆன்மீகத்துல உண்மையாலுமே நாட்டம் இருக்கவங்களுக்கு கூட இவங்க வந்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை கொண்டு வந்துடுறாங்க. காரணம் எடுத்து கற்பனையான ஒரு விதத்துல, உதாரணத்துக்கு விநாயக சதுர்த்தி வருதுன்னா விநாயக சதுர்த்தி எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சாஸ்திர விதிமுறை இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பொம்மையை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு ரோட்ல வச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு. இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலும், தீபாவளியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலும் எப்படி கொண்டாடணும், ஏன் கொண்டாடுறோம் அப்படின்ற விஷயம் தெரியாம செய்யறதுனால சமுதாயத்துக்கு வெறும் பிரச்சனை தான் கொடுக்கறத தவிர அந்த ஆன்மீகத்தினால அவனும் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது, சமுதாயமும் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது. அதனால சாஸ்திரபூர்வமா தான் நம்ம ஆன்மீகத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த, கடவுளை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். இன்னைக்கு அந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த ஆன்மீகத்தை ஒருத்தர் ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். எஸ், இந்த பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பிராக்டிக்கல் வேதிக் சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப். ஏன்னா மக்கள் இதை கேட்கறது உண்டு, சார் நீங்க வந்து ஆன்மீகத்தெல்லாம் கடைபிடிக்கலாம், பட் ஆன்மீகத்தினால என்ன சார் பிரயோஜனம்? முதல்ல நம்ம ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆன்மீகத்தினால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அந்த ஆன்மீகம் நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃபர்ஸ் மெனி unsatisfactory superficial stopgap solutions to problems of life. Being superior to animals, humans can inquire about root cause of all problems and ultimate goal of life. Vedic wisdom teaches the art of putting a full stop to all problems by aligning with
laws of nature and God. So இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, animal vs human, don't waste this special opportunity, temporary solutions, types, technology and medicine, permanent solution, Vedic wisdom, science versus Vedas, history versus Vedas, where can I get authorized Vedic knowledge? ஓகே, இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. இந்த உலகத்துல யார் எந்த செயலை செஞ்சாலும் அந்த எல்லா விதமான செயலுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கக்கூடிய ஒரு நபர் வரைக்கும் எல்லாரும் இந்த ஒரு காரியத்துக்காக தான் அதனுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. என்ன காரியமா இருக்கும், அது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஹாப்பினஸ், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம அதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்றோம். நல்லா படிக்கணும்பா, சந்தோஷமா இருக்கலாம். 10வது முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். 12வது நல்ல மார்க் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இந்த காலேஜ் மட்டும் நல்லா முடிச்சு சந்தோஷமா இருக்கலாம். ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கும் சந்தோஷமா இருக்கலாம். வீடு கட்டிட்டு சந்தோஷமா இருக்கலாம். பேங்க் பேலன்ஸ் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். நல்ல கார் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். இப்படி என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டே இருக்கோம் வாழ்க்கையில. சந்தோஷம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷமா திருப்தியே வர்றது கிடையாது. இது எல்லாரும் ஒத்துக்கூடிய ஒரு அப்பட்டமான உண்மை. மனுஷனுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த சந்தோஷம் அப்படிங்கறத அவன் கிடைக்க விடாம அவன் ஓடிக்கிட்டே இருக்கான், வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கான். கடைசியில பார்த்தா அவன் வாழ்க்கையில என்னடா மிஞ்சுது அப்படின்னா, சந்தோஷம் தேடி தேடி ஓடிட்டு இருந்தானே தவிர அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைச்ச பாடு கிடையாது. அவன் சந்தோஷமா இருக்கிறது என்ன பண்றான் அப்படின்னா, பல்வேறு விதமான காரியங்கள் ஈடுபடுறாங்க. என்ன பண்றாங்க, ஒரு சிலர் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இத போன்ற காரியங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. So we find happiness in drinking, drugs, different kinds of things. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வந்துச்சு இல்லையா? ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் ஹாப்பியா இதெல்லாம் நிறைய காரியங்களை பண்ணியிருப்பாங்க. பட் உண்மையிலேயே அந்த ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் ஹாப்பியா இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு வருஷம் போயிட்டு தான் இருக்கு, ஹாப்பியா அந்த மாதிரி தெரியல. இன்னும் ஒரு சிலர் இந்த மாதிரி முட்டாள்தனமான சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மேல இருந்து டைவ் பண்றது, வீலிங் பண்றது, பல்வேறு விதமான காரியங்கள் ஈடுபடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ஃபேஷனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கிறுக்குத்தனமான பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. Happiness means improved facilities for eating, sleeping, mating, defending. So மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு சந்தோஷம் அப்படின்னு என்ன நினைக்கிறான், இந்த 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள் நான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கணும் அது சந்தோஷம் நினைக்கிறாங்க. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மிருகங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, இதை போல காரியங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் நண்பர்கள் இருக்காங்க, அவங்களும் சந்தோஷமா தான் இருக்கு, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. சோ மிருகம் என்ன பண்ணுது அப்படின்னா, மிருகம் இந்த 4 காரியங்களை பண்ணுது. என்னது, உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காத்து கொள்ளுதல். ஆகார, நித்ர, பய, மைத்துன. ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங் அண்ட் டிஃபெண்டிங். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ்? இப்ப மனுஷனும் இந்த 4 காரியத்தை தான் பண்றான், மிருகமும் இந்த 4 காரியத்தை தான் பண்ணுது. மிருகம் என்ன பண்ணுது, சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் பண்ணுது, தன்னை பாதுகாத்துக்குது. செயல்ல பார்த்தோம் அப்படின்னு ரெண்டுமே ஒண்ணுதான். சாப்பிடுறது அப்படிங்கிறது எனக்கும் என்ன பண்ணுது, திருப்தியை கொடுக்குது, ஒரு மிருகத்துக்கும் திருப்தியை கொடுக்குது. தூங்குறது அப்படிங்கிறது இருவருக்கும் திருப்தியை கொடுக்குது. மிருகம் வந்து ரோட்ல தூங்குது, நான் வந்து சோஃபால மேல வந்து பெட்ல தூங்கிட்டு இருக்கேன். தூங்குன பிறகு நான் எங்க தூங்குறேன் அப்படின்னு யாருக்கும் தெரிய போறது கிடையாது. தூக்கம், அந்த தூக்கத்தினால வரக்கூடிய சுகம் அப்படிங்கிறது ரெண்டு ஒண்ணுதான். அதே போல இனப்பெருக்கம், தன்னை பாதுகாத்துக்கிறது மிருகம் பண்ணுது, மனிதனும் பண்றான். அப்படி இருக்கும்போது ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டிஃபெண்டிங், காமன் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அப்ப மனுஷனை மிருகத்துல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது என்னது? இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு, இண்டிவிஜுவல் டாஸ்க் இருக்கு. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ் கிவன் பிலோ? இப்ப இங்க நம்ம வந்து கழுக பாக்குறோம், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னது?
ஹரி கிருஷ்ணா, யாராவது இருக்கீங்களா? Okay, someone. Sharpness, eagle sharp eyesight. Yes. So அந்த கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு உயரத்துல பழந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே ஒரு இரையை பார்த்துச்சு அப்படின்னா கரெக்டா பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சு. அது வந்து கழுகுனுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு குணம். ஓகே, இப்ப ஹார்ஸ் இருக்கு அப்படின்னா, ஹார்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ரொம்ப வேகமா ஓடக்கூடியது. நாய் இருக்கு, நாயினுடைய ஸ்பெஷலான குணம் என்னது? நாயினுடைய ஸ்பெஷலான குணம் என்னது? மோப்பம் பிடிக்கிறது இல்லையா? மோப்பம் பிடிச்சி பல விஷயங்கள் அது தெரிஞ்சுக்கும். ஓகே, சைட் ஹையஸ்ட் ஃப்ளைங். ஓகே, எஸ். லாயல்டி, எஸ், மேபி லாயல்டி. பட் நாய்க்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, மோப்பம் பிடிச்சி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. யானை இருக்கு, யானையினுடைய சிறப்பான குணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஜைஜாண்டிக்கா, ரொம்ப கம்பீரமா நடந்து போறது, ரொம்ப ஹெவியான ஸ்டப்ஸ் எல்லாம் வந்து தூக்கி வைக்கிறது அப்படிங்கிறது யானையோட குணம். போலார் பீர் இருக்கு, பனிக்கரடி இருக்கு. ஸோ பனிக்கரடியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, 6 மாசம் நல்லா தூங்குமா, எந்த விதமான பிரச்சனை இல்லாம 6 மாசம் தூங்கும். ஓகே, எலிஃபண்ட் லோட், எஸ். ஃப்ரெண்ட்லி வித் ஹியூமன்ஸ், எஸ். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு குயில் இருக்கு. குயில் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப இனிமையா பாட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மிருகத்தை வந்து ஒவ்வொரு மிருகத்தினுடைய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸ்வீட் வாய்ஸ், எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்படின்னா மனுஷனுக்கு உண்டான ஒரு சிறப்பான குணம் என்னது? மனிதன், இவன் மனிதன் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனிதனும் மிருகமும் 4 விதமான காரியங்களை பண்றாங்க. சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றது, பாதுகாத்துக்கிறது. இந்த 4 காரியத்தை மனுஷனும் பண்றான், மிருகம் பண்ணுது. மிருகம் என்ன பண்ணுது? ரொம்ப சிம்பிளா பண்ணுது. மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, கொஞ்சம் சஃபஸ்டிகேட்டடா பண்றான், கொஞ்சம் இம்ப்ரூவ்டு சென்ஸ்ல பண்றான். பட் காரியம் ஒண்ணுதான். இங்க சொல்லிருக்காங்க 6th சென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 6th சென்ஸ்னா என்னது? டு திங்க், இன்னோவேட்டிவ் திங்கிங் இன் ஹியூமன். என்ன திங்க் பண்றோம்? ஹவு டு ஈட் நைஸ்லி, ஹவு டு ஸ்லீப் நைஸ்லி, ஹவு டு மேட் நைஸ்லி, ஹவு டு டிஃபெண்ட் அவர் செல்ஃப் நைஸ்லி. இதுதான் நம்ம திங்க் பண்றோம். மிருகமும் திங்க் பண்ணது, நம்மளும் திங்க் பண்றோம். பட் காரியம் ஒண்ணுதான், காரியம் ஒண்ணுதான். ஆனா என்ன பண்றோம்? வித்தியாசமான காரியத்தை பண்றது கிடையாது, கொஞ்சம் இம்ப்ரூவ்டா பண்றோம். we are just a two-legged, well-dressed, sophisticated animal அப்படின்னு சொல்லி சொல்லாமே தவிர we cannot be called as human if we are just stuck up with these 4 things. ஒரு நாள் கோர்ட்ல 2 திருடனை கூட்டிட்டு வராங்க. ஒரு திருடன் என்ன பண்றான் அப்படின்னா பிட் பாக்கெட், இன்னொரு திருடன் என்ன பண்றான் அப்படின்னா பேங்க்ல போய் கொள்ளடிச்சு வந்திருக்கான். இப்ப 2 பேரும் நிக்க வச்சிருக்காங்க, கூட நிக்க வச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு திருடன் வந்து அந்த பேங்க்ல திருடன் வந்து வாதிக்கிறான், சார் என்ன ஏன் சார் திருடன் சொல்றீங்க? நான் வந்து எவ்வளவு புத்தி உபயோகப்படுத்தி, எவ்வளவு டெக்னாலஜி உபயோகப்படுத்தி, எப்படி நான் வந்து ரொம்ப சுமூகமா திருடி இருக்கேன் சார், என்ன ஏன் சார் நீங்க திருடன் சொல்றீங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. அவனும் திருடன் தான். காரியத்துல 2 பேரும் ஒண்ணுதான், ஆனா செஞ்ச விதம் வேறையா இருக்கலாமே தவிர 2 பேரும் செஞ்ச காரியம் ஒண்ணுதான். அதே போல மனிதனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, இந்த மனிதனும் மிருகமும் 2 பேரும் செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். என்னது? ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டிஃபெண்டிங். உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காத்துக் கொள்ளுதல். இதை தவிர மனிதன் அப்படின்றவன் புதுசா எந்த காரியத்தை பண்றது கிடையாது. அவன் போய் படிக்க போறான். எதுக்காக படிக்க போறான்? வேலைக்காக. எதுக்காக வேலைக்கு போகணும்? சம்பாதிக்கிறது. எதுக்காக சம்பாதிக்கணும்? ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டிஃபெண்டிங். நம்ம புது புது இனோவேஷன்ஸ் எல்லாம் வருது. எதுக்காக? இந்த 4 விஷயங்களை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறதுக்காக தான். வேற ஒரு புதுசான காரியம் எதுவும் பண்றது கிடையாது. ஓகே, லெட்ஸ் see. In eating, sleeping, mating and defending, animals have rational power and intelligence. Animals are better than humans. இது நம்ம புரிஞ்சுக்கணும். உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காத்துக் கொள்ளுதல் அப்படின்ற இந்த 4 விஷயத்துல மனிதனை காட்டிலும் மிருகம் இன்னும் அதிக அட்வான்ஸ்டாவே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். நமக்கு இன்னைக்கு சாப்பிட தெரியல கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்டு உடம்புல நிறைய வியாதி வளர்த்துக்கிறோம், தொப்பை வளர்ந்துருது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி சொல்றோம். எந்த மிருகத்திനും அப்படி பாக்குறது கிடையாது. ஸ்லீப்பிங் அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எந்த இடத்துல நல்லா படுத்துங்குது. நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு நல்ல ரூம் இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, நல்ல பெட் இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது. மேட்டிங், மிருகத்தை விட நம்ம வந்து அவ்வளவு வந்து மேட்டிங்ல வந்து உயர்ந்தவங்க கிடையாது.
அவங்க நல்லா குழந்தைகளை ஈன்றெடுத்து அந்த குழந்தைகள் நல்லபடியா வளர்க்குறாங்க, நம்மளால அது கூட பண்ண முடியல. டிஃபெண்டிங், பாதுகாக்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சா அது நல்லா பாதுகாத்துக்குது. நம்ம என்ன பண்றோம், இந்த டிஃபெண்டிங் பர்பஸுக்காக சின்ன வயசுல இருந்து படுறான்னு சொல்லிட்டு படிச்சு, அதுக்கப்புறம் வேலைக்கு போய், அதுக்கப்புறம் சம்பாதிச்சு, நம்ம பேங்க் பேலன்ஸை வச்சுக்கிட்டு எல்லாம் இருந்தாலும் நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியல, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா. பட் மிருகம் என்ன பண்ணுது அப்படின்னா, மிருகத்து கூட போக தேவையில்லை. ஒரு சின்ன எறும்பு எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன எறும்போட உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, எறும்பு தினமும் வெளில வரும், தன்னுடைய உணவை சேகரிச்சு உள்ள ஸ்டோர் பண்ணிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வின்டர் சீசன்ல மழை காலத்துல வெளில போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பத்தி ஆலோசனை பண்ணி இப்பயே ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதுக்கு ஃபியூச்சரை பத்தி ஞாபகம் இருக்கு, ஞானம் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு நீங்க அந்த ஞானம் கூட கிடையாது. எல்லாரும் சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும், ஆனா விவசாயம் யாரும் பண்ணக்கூடாது. இனி விவசாயம் குறைஞ்சிட்டே வருது, இன்னைக்கு விலையெல்லாம் ஏறி போயிட்டே இருக்கு, மனுஷன் அதை பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது. மனுஷன் என்ன பண்றான், இன்னைக்கு எல்லாரும் இன்டர்நெட், டெக்னாலஜி, ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். ஸோ பசிச்சா என்ன சாப்பிட முடியும், லேப்டாப்பே சாப்பிட முடியும், கீபோர்டே சாப்பிட முடியும், இல்ல ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய போல்ட் நட்டா சாப்பிட முடியும், கிடையாது. உணவுப் பொருளாக சாப்பிடணும். உணவுப் பொருள் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு மிருகத்துக்கு கூடிய அந்த ஒரு ரேஷனல் திங்கிங் கூட இன்னைக்கு என்ன கிடையாது, மனுஷன்கிட்ட கிடையாது. மனுஷனுக்கு வந்து நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், மிருகம் தெரியாது. கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது கிடையாது. மிருகம் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு உணவை சாப்பிடறதுக்கு முன்னாடி முதல்ல முகர்ந்து பார்க்கும். அது தனக்கான உணவு இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடும். ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. என்ன பண்றான், எதை வேணா சாப்பிட தயாரா இருக்கும். ஒரு 2 கிளாஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு, 2 கிளாஸ்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஆப்பிள் ஜூஸ், ஒரு கிளாஸ் ஃபுல்லா ரத்தத்தை கொடுக்குறேன். மனுஷன் எதை சாப்பிடுவான், கண்டிப்பா ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பான். ஒரு நாய் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், கண்டிப்பா ரத்தத்தை தான் குடிக்கும். சோ மனுஷனுக்கு உண்டான உணவு மனுஷன் சாப்பிடணும், மிருகத்துக்கு உண்டான உணவு மிருகம் சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றான் அப்படின்னா, மனிதன் மிருகத்துக்கு உண்டான மாம்சத்தை என்ன பண்றான், சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு புரியாது கிடையாது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எப்படி வாழணும் ஒரு ஐடியாவும் கிடையாது. If animals have so many special skills, then who is superior? Human beings or animal? What makes a human being different and special in comparison to an animal? Okay, Western countries have reached the summit of material advancement. We have luxurious houses, we have skyscraper buildings, we have super jet planes, we have latest communication technology. Is human being only a two-legged, sophisticated, deluxe addition of animals, or is he anyway superior to animals? So கடைசியில நம்முடைய எல்லா டெக்னாலஜியும், எல்லா இனோவேஷன்ஸ், எல்லா டிஸ்கவரி எங்க தான் வந்து முடியுது அப்படின்னு, அட்வான்ஸ்மெண்ட்டும் மிருகத்தோட போட்டி போடுறதோட முடியுது. மிருகம் ரொம்ப எளிமையா பண்ணக்கூடிய காரியத்தை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் மனித வாழ்வு கிடையாது. இதுக்காக மனித வாழ்வு அப்படிங்கிறது கொடுக்கப்படல. மனித வாழ்வு அப்படிங்கிறது மிருகத்தை காட்டிலும் ஒரு உயர்ந்த விஷயத்தை பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. 6th சென்ஸ், 6வது புத்தி அப்படிங்கிறது வெறும் மிருகத்தை போல யோசிச்சு, மிருகத்தை போல சாப்பிட்டு தூங்கி இனப்பெருக்கம் பண்ணி பாதுகாக்கிறது கிடையாது. மிருகத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு விஷயத்தை பண்ணும். இது எல்லாரும் பண்ண வேண்டியதுதான். சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றது, பாதுகாக்கிறது எல்லாருக்கும் சமம். இது மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் சமம். ஆனா இதை காட்டிலும் ஒருத்தன் உயர்ந்த ஒரு காரியத்தை பண்ணும். இப்ப ஃபேக்டரியில வந்து இப்ப உங்க ஸ்கூல் காலேஜ்ல எடுத்துக்கோங்களேன். காலேஜ்ல வந்து பிரின்சிபல் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பியூன் ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் மனிதர்கள் தான். மனிதர்கள் அப்படின்ற ரீதியில 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாப்பிடுறது, தூங்குறது, எல்லா விதமான காரியங்களும் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா இவங்களை பிரின்சிபல் சொல்லி சொல்றோம், ஒருத்தரை வந்து பியூன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். காரணம் என்னது, அவங்களுக்கு ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இவங்களுக்கு ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. 2 பேரும் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு 2 பேருமே வெறுமனே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு காலேஜ் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களை பிரின்சிபல் சொல்ல மாட்டாங்க, இவங்களை பியூன் சொல்ல மாட்டாங்க. அதே போல மனுஷன் அப்படின்னா நம்ம மிருகத்தை மாதிரி மிருக போல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மள மனுஷன் சொல்ல மாட்டாங்க. மிருகத்தை விட என்ன பண்ண, நம்ம உயர்ந்த ஒரு விஷயத்தை செய்யணும். In spite of all this advancement, unfortunately, modern day humans are dissatisfied, full of anxiety, stressed, depressed, and above all, unhappy. இது நம்ம ஒத்துக்கணும். இன்னைக்கு ஒரு சில சொல்லலாம், சார் மனுஷனுக்கும் மிருகத்துக்கு எது சார் வித்தியாசம் இருக்கணும், மனுஷன் மிருகன்னு சொல்லிட்டு போலாமே, ஹியூமன் இஸ் a rational animal சொல்லிட்டு போவாங்களேன் சார், மனுஷன் மிருகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன், புத்திசாலியான மிருகம்னு சொல்லிட்டு போங்களேன், சொல்லிடலாம். ஓகே, மனுஷன் வந்து மிருகம், புத்திசாலியான மிருகம்னு சொல்லலாம். ஆனா நம்ம புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு என்ன இருக்கு சொசைட்டில, இன்னைக்கு நமக்கு இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் இன்னைக்கு சொசைட்டில இருக்கிறது இது மட்டும்தான். டிசாட்டிஸ்பாக்சன், ஸ்ட்ரெஸ்ட், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், டென்ஷன். யாரும் சந்தோஷம் கிடையாது. எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏழை, பணக்காரன், படிச்சவன், படிக்காதவன், பதவியில இருக்கவன், இல்லாதவன், வேலைக்கு போறவன், போகாதவன், எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. யாரும் சந்தோஷமா கிடையாது. Technological advancement helps man enjoy better luxuries for eating, sleeping, mating, and defending without offering an
ultimate aim of life. This is sophisticated animal civilization. Okay, what makes human being superior to animal? மறுபடியும் the question remains. இது வந்து மகாபாரதத்துல கூட ஒரு ஸ்லோகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஹார நித்திர பயம் மைத்துனாம் ச சாமானிய வேதத் பசுபிர் நரானாம் தர்மாஹி தேஷாம் அதிகோ விசேஷோ தர்மேன ஹீனா பசுபிர் சமானம். ஆஹார நித்திர பயம் மைத்துனா, eating, sleeping, mating and defending. சாமானிய வேதத் பசுபிர் நரானாம், it is equal for both the animals and human beings. Dharmohi tesham adhiko visheshu. The word dharma or the concept of dharma, it is what distinguishing animals from human. Dharmena hina, if there is no dharma, pasabir shamanam, the humans are simply considered as animals. The activities of eating, sleeping, mating and defending are common in human and animals. The human beings are considered superior only when they inquire about God, perform dharma of obeying his laws, loving, serving him. Otherwise they are considered just like animals. Okay, animals can inquire about eating, sleeping and mating and defending, but humans, they can inquire about life, death and beyond. So இதான் நம்மளுக்கு வேதாந்த சூத்திரத்தினுடைய முதல் சூத்திரம். வேதத்துல சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவன் மனிதன் எப்ப ஆகிறான் அப்படின்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. எப்ப ஒருவன் ஆன்மீக விஷயத்தை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவனை மனிதன் சொல்லி சொல்றாங்க. அது வரைக்கும் அவன் மனிதன் கிடையாது. மனுஷ ரூபத்திலே இருந்தாலும் அவன் மிருகத்துக்கு சமம். காரணம் என்னது? மனிதனுக்கு உண்டான அந்த குணத்தை, அந்த பொறுப்பு அவன் செய்யல. ஒருத்தருக்கு பேரு வந்து பிரின்சிபலா இருக்கலாம், இல்ல வந்து டீச்சரா இருக்கலாம், இல்ல கலெக்டரா இருக்கலாம். ஆனா கலெக்டர் அப்படின்னா அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான கடமை செஞ்சா மட்டும்தான் அவர் பேர் கலெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு பேர் பிரின்சிபல்னு சொல்லி சொல்றோம், அவங்க டீச்சர்னு சொல்லி சொல்றோம். வெறும் பேருனால அவங்க டீச்சரோ இல்ல பிரின்சிபலோ கலெக்டர் ஆக போறது கிடையாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதே போல மனுஷன் அப்படின்னா அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சோ மனிதனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் who we are, who is God, what is this world, where I am going after death, what happens after death, why I have to die, whether God exists, how I can realize God. So இந்த questions எல்லாம் என்ன பண்ணலாம், ஆன்சர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Human being have higher intelligence to find out the cause of suffering. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ஏன் கஷ்டப்படுறேன்? மனிதர்கள் எல்லாரும் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு யாரும் சந்தோஷமா கிடையாது. ஸோ நான் ஏன் கஷ்டப்படுறேன், என்னுடைய கஷ்டத்துக்கான தீர்வு என்ன அப்படின்ற கேள்வி கேட்கலாம். டு இன்கொயர் அபவுட் த பர்பஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னது, மனுஷ வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு அப்படின்னா 2 கோல் அடிக்கக்கூடிய இடம் இருக்கும், கோல் ஸ்பாட் இருக்கும். கோல் ஸ்பாட்டே இல்லாம நீங்க பாட்டு ஃபுட்பாலை உதச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. அதே போல லைஃப் அப்படின்னா, லைஃபுக்கு ஒரு மனித வாழ்வுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். இதுக்குதான் மனித வாழ்வு இருக்கு அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கு. அந்த கோலை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம மனித வாழ்க்கை என்ன பண்றோம் அப்படின்னா வெறுமனே நடத்திட்டு போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். டு ஹார்மனைஸ் அவர் லைஃப் வித் காட் அண்ட் நேச்சர். நம்ம என்ன பண்றது கிடையாது, இன்னைக்கு இயற்கையோட ஒற்றி வாழ்றது கிடையாது. இயற்கை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வாழ்றதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல குடிக்கிற தண்ணி கிடையாது, சுவாசிக்கிறது காற்று கிடையாது, நிலம் இன்னைக்கு மாசுபடுது. ஸோ இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தர் முதல்ல நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகத்தையும் நம்மையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகவானை பத்தி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா he will be eternally happy. Okay, as a human life, now we have, it's our choice now to decide our future. If you inquire, you are promoted to higher life. If there is no inquiry, demoted to lower form of life like animals. ஏன்னா மனுஷன் அப்படின்னா உனக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணும். அப்படி பண்ணல அப்படின்னா again you are given, you will not be given back that responsibility. உங்களை வந்து மேனேஜர் ஆக்கிருக்காங்க அப்படின்னா அந்த மேனேஜருக்கு உண்டான பதவியில் இருந்துட்டு அந்த மேனேஜருக்கு உண்டான காரியத்தை பண்ணல அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த மேனேஜர் போஸ்ட் கொடுக்கப்பட மாட்டாது. மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு மாத்திடுவாங்க. அதே போல ஹியூமன் லைஃப் அப்படின்னா we are expected to do something higher than the animals. If we are not doing and we are just simply living like an animal, then we will be given the body of an animal so that we don't have to waste our human form of life. Okay, human beings can develop the reasoning power to ask the following questions: why I am suffering, what is the goal of life? So இந்த questions என்ன பண்ண முடியும் அப்படின்னா மனிதர்கள் கேட்க முடியும். why I am suffering. ஓகே, எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி சொல்றோம். ஸோ பிரச்சனைனா என்னது, உண்மையாலே ப்ராப்ளம்னா என்னது? ப்ராப்ளம் அப்படின்னா இந்த 3 விஷயத்த செய்யணும். இட் இஸ் காமன் டு ஆல், நோபடி வாண்ட்ஸ் இட், நோபடி கேன் அவாய்ட் இட். இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மற்றதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. மற்ற ப்ராப்ளத்தெல்லாம் சொல்யூஷன் இருக்கு. இந்த ப்ராப்ளம், நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்ளம் எப்படிப்பட்ட ப்ராப்ளமா இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் காமனா இருக்கணும், யாருக்கும் விருப்பம் இல்லாத ப்ராப்ளமா இருக்கணும்,
அதே போல எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்கணும். அப்படிப்பட்ட ப்ராப்ளம்னா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, can you identify the 4 real problems of life that fulfill the above 3 criteria? யாரா சொல்ல முடியுமா? What are the real problems of life? ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொருத்துக்கு பிரச்சனை இல்லாம போலாம், ஆனா எல்லாருக்கும் சமமா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு 4 பிரச்சனை இருக்காம். இது எல்லாருக்கும் சமமான பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓகே, death. Yes, death is one problem which nobody wants. It is common for all and it comes to everyone. Death, old age. Yes. Okay. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு. We want to remain young forever, but we start growing old and body becomes weak and fragile, and we no longer look beautiful. No one wants to get old. Cosmetic industry is flourishing due to fear of old age, and Texas American millionaires spend millions of dollars in vain to research stopping aging. இது ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு. வயோதிகம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வயோதிகம் வந்த பிறகு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. இளமையில் இருக்கவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. People capture their sweet memories so that they can see at least be satisfied in their old age. இங்க பார்க்கலாம் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா பிக்சர் எடுத்து வச்சுக்கிறோம். Our body grows from childhood to boyhood to youth to old age, eventually bringing about death, leaving only bones. இது நம்ம பார்க்கிறோம். இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி நம்ம வாழ்க்கை சுழற்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததத்தேஹாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன முக்யதி. As the embodied soul continuously passes from childhood to youth to old age, similarly at the time of death the soul takes to a newer body. A sober person is not bewildered by such a change. கிருஷ்ணர் வந்து ஆரம்பத்திலே சொல்றார், பகவத்கீதையுடைய ஆரம்பத்திலே சொல்றார், இந்த உடல் நம்ம மாற்றிட்டே இருக்கும் சொல்லி சொல்றார். We want to remain healthy. Correct? Everybody wants to be healthy, but much against our wish we encounter various diseases. கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய டிசீஸ் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. ஸோ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இந்த 4 பிரச்சனை தான். என்னது? பர்த், டெத், ஓல்ட் ஏஜ் அண்ட் டிசீஸ். இதுதான் வாழ்க்கையினுடைய 4 முக்கியமான பிரச்சனை. பர்த் எப்படி சார் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். பர்த் எவ்வளவு ப்ராப்ளம் ஆனது அப்படின்ட்டு நம்ம வீடியோ பார்த்தா புரியும், நமக்கு நேரம் கிடையாது. ஆனா உடம்புல நமக்கு புரியும். ஒரு வயிற்றுக்குள்ளார ஒரு சின்ன பேக் உள்ளார கை கால்லாம் முடங்கிட்டு அங்க அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுட்டு அதனால உடல் உஷ்ணத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ள வந்து பூச்செல்லாம் கடிக்குமா, உள்ள நம்மளுடைய மலை ஜலம் எல்லாம் உள்ளே கழிச்சிட்டு இருப்போம். அது எல்லாத்தோட சேர்ந்து அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்றது வயிற்றுக்குள்ள தான் தெரியும். பசி தாகத்தினால பிணியினால அது எவ்வளவு கஷ்டப்படும், வெளில சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத கஷ்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உள்ள அந்த குழந்தையானது அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்படியாக இந்த 4 பிரச்சனை தான் வந்து வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பிரச்சனை சொல்ல முடியும். என்னது? ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய 4 முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. One who can perceive birth, death, old age and disease as real problem is in knowledge. ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு. நம்ம நேற்றே பேசிட்டோம், நம்ம போன வாரமே பேசியிருக்கோம். நம்ம வந்து என்ன பண்றோம், இப்ப சாஸ்திரத்துல இருந்து தான் பேச போறோம். எதனால அப்படின்னா நம்ம இப்ப ஆன்மீக விஷயங்களை பேச போறோம். ஸோ ஆன்மீகம் அப்படின்னாவே சாஸ்திரத்தை அடிப்படையாக தான் பேச போறோம் அப்படின்றத நம்ம போன வாரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். சாஸ்திரம் தான் நம்மளுக்கு பிரமாணம் ஆன்மீக விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு அப்படின்றதுனால எல்லாமே நம்ம சாஸ்திரத்துக்கு கோட் பண்றோம். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம். யார் ஒருத்தனுக்கு உண்மையாலுமே பார்வை இருக்கு அப்படின்னா, யார் ஒருத்தன் வாழ்க்கையில இந்த 4 பிரச்சனைகளை பாக்குறானோ அவன் தான் உண்மையாலுமே பார்வை உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Also, if we analyze our lives, we are constantly tormented with 3 வகையான பிரச்சனைகள். இது தவிர 3 வகையான துன்பங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல 4 பிரச்சனைகள் இருக்கு. மனிதனுக்கு 4 பிரச்சனை இருக்கு. என்னது? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்னு 4 பிரச்சனை. அது இல்லாம 3 வகையான துன்பத்தையும் அவன் ஈடுபடுறான். என்னென்ன துன்பம் அப்படின்னா, ஒன்று அத்தியாத்மிக கிளேஷங்கள். அத்தியாத்மிக கிளேஷம் அப்படின்னா
உடலாலையும் மனதாலையும் வரக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது ஒரு விதமான துன்பம். இன்னைக்கு உடலாலையும் மனதாலையும் நிறைய துன்பத்தை அடையிறோம். குறிப்பா மனதனால இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, டிப்ரெஷன் அப்படிங்கறதுனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க. ஸோ கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இந்தியாவோட என்ன சொல்லுது அப்படின்னா, teen suicide rates have tripled in past 25 years. Cause academic pressure, lack of family support, stress அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிசரிஸ் ஆஃப் அவர் பாடி அண்ட் மைண்ட் அப்படிங்கிற ஒரு வகையான பிரச்சனை, அத்தியாத்மிக கிளேஷம். ரெண்டாவது அதிபௌதிக கிளேஷங்கள். அதிபௌதிக கிளேஷங்கள் அப்படின்னா மற்ற உயிரினங்களால வரக்கூடிய பிரச்சனை, தீவிரவாதிகளாலேயோ இல்ல மற்ற உயிர்வாளிகளாலேயோ, கொசுனாலேயோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாலேயோ, நம்மளுடைய எதிரிகளாலேயோ வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது, திருடர்களாலே வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அதிபௌதிக கிளேஷம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அதிதெய்வீக கிளேஷம். அதிதெய்வீக கிளேஷம் அப்படின்னா இயற்கையினால வரக்கூடிய பிரச்சனை. சோ ஒரு மனுஷன் என்ன பண்றான், இப்படி வகையான பிரச்சனைகள் அவன் மாட்டிட்டு முழிக்கிறான். என்னென்னது, முதல்ல பிறப்பு, இறப்பு, முதுமை நோய் அப்படின்ற 4 வகையான துன்பம். அதுக்கப்புறம் அத்தியாத்மிக, அதிதெய்வீக, அதிபௌதிக அப்படின்ற 3 வகையான கஷ்டத்துல ஈடுபட்டு இருக்கான். Although we are advanced in medical science and have at latest technology at our disposal, although still our plans for good health and happiness are threatened with newer and newer diseases. இல்லையா, இன்னைக்கு இது நம்ம பாக்குறோம். ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பார்த்தோம் முன்னாடி, அப்புறம் பர்த்தும் ப்ராப்ளம் பார்த்தோம். இன்னைக்கு டிசீஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு வந்து மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளவுதான் முன்னேறிட்டு இருந்தாலும் புது புது நோய் தான் வந்துட்டு இருக்கே தவிர மனுஷன் வந்து இன்னைக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியல. அதே போல டிசீஸ் யாருக்கு வேணா வரலாம், இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு வராது. ஹெல்த்தியா இருக்க ஒரு டிசீஸ் வரான்னு சொல்ல முடியாது. நீங்க பார்த்தோம் அப்படின்னா முகமது அலி சாம்பியனா இருந்தார், பாக்ஸிங்ல சாம்பியனா இருந்தார். அவருக்கு ஒரு காலத்துல என்னாச்சு அப்படின்னா பார்க்கின்சன் அப்படின்னு ஒரு டிசீஸ் வந்துச்சு. அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஒரு கப்பு காஃபி கூட அவர் எடுத்து குடிக்க முடியாது, கை அப்படி நடுங்கிட்டே இருக்கும். அப்படி நடுக்கத்துல பார்க்கின்சன் டிசீஸ்ல இறந்து போனார். அவர் சொன்னாரு, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய மனுஷன் நான் தான். எதுல அப்படின்னா முட்டாள்தனத்துல அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த உடம்பு தான் எல்லாமே, இந்த உடம்பு சக்தி வாய்ந்தா இருந்துச்சு அப்படின்னா எதை வேணா சாதிச்சலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த உடம்பையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கும் போது சொல்றாரு அவர், முகமது அலி அப்படின்றவர். So why do even such great personalities suffer from problems? நீ பார்த்தா அப்படின்னா can scientific advancement help us to put a full stop for all these sufferings? சயின்ஸ் வந்து இன்னைக்கு டெவலப் ஆயிட்டே தான் இருக்கு, அட்வான்ஸ்மெண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். பட் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பா தீர்வு கொடுக்கறது கிடையாது. One scientist said, now man can fly like a bird in the sky and swim like a fish underwater in submarine. The only problem is he cannot walk on land like a human being because of pollution. இதை நம்ம பார்க்கிறோம், ரோடு நடக்க முடியல, அவ்வளவு பொல்யூஷன் இருக்கு. A mountain of 6 million tires, பாருங்க எவ்வளவு டயர் வந்து குமிச்சிருக்காங்க அப்படின்னு. சோ இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், நிலத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபெர்டிலைசர்ன்றதுனால எப்படியோ ஏதோ எத்தனை வகையில என்ன பண்றோம், நிலத்தையும் இன்னைக்கு சீரழிச்சுட்டு தான் இருக்கும். நமக்கு தெரியாம தினமும் நம்ம சோப் பவுடர், வாஷ் பவுடர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் துணி துவைக்கிறதுக்கு. அந்த துணி துவைக்கக்கூடிய பவுடர்னால நிலம் எவ்வளவு மாசுபடுது யாருக்கும் தெரியறது கிடையாது. ஆனா என்ன பண்றோம், இஷ்டத்துக்கு இன்னைக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு எவ்வளவு பவுடர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சோ இதனாலே நம்ம என்ன பண்றோம், நிலத்தை நம்ம சீரழிச்சுட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது கிடையாது. சயின்ஸ் ஹஸ் இன்வென்டட் பாம்ஸ் that can only blast living bodies into pieces. They cannot create life. சோ என்ன பண்றோம் இன்னைக்கு சயின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியறது கிடையாது. உங்களுக்கு முடி வருதா, வெள்ளை முடி வருதா, ஹேர் டை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முகத்துல சுருக்கம் வருதா, ஃபேஸ் லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்பு வலியா இருக்கா, பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல மூச்சு அடைக்குதா, என்ன பண்ணலாம், ஆக்சிஜன் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ஃபிஷியல் பேட்ச் அப் சொல்யூஷன்ஸ் cannot free us from suffering. இதெல்லாம் வந்து வெளிப்படையா ஒருத்தனுக்கு பிரச்சனை தீர்வு காண்றது கிடையாது. அந்த தீர்வு வந்து மேலோக்கமா என்ன பண்ணுது அப்படின்னா மூடி மறைக்க முயற்சி பண்றாங்க. We can patch up the problems to fool the people for some time, but the reality will be exposed soon. இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு அம்மா, ஒரு இளவரசி அந்த ராஜகுமாரனை பார்த்துட்டு பின்னாடி ஆசைப்பட்டு வராங்க. அந்த ராஜகுமாரன் கடைசியில வந்து அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த அங்கத்தெல்லாம் கலட்ட பின்னாடி வயசான தாத்தாவும் நின்றுட்டு இருக்காருங்க, இவ்வளவு பெரிய வயசோட. சோ அப்படி நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா வெளிப்புறத்தில் நம்ம என்ன பண்றோம், மேக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம ரொம்ப நல்லா இருக்க மாதிரி நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லிக்கிறோம் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், எல்லாரும் விஷ் பண்ணிக்கிறோம். போனை பேசும் போது ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன். யாரும் ஃபைன் கிடையாது, 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம எவ்வளவு இன்னைக்கு முன்னேறினாலும் இன்னைக்கு இந்த அட்வான்ஸ்மெண்ட்னால ஒரு சொசைட்டியானது சந்தோஷமா இருக்கிறது கிடையாது அப்படின்ற விஷயம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி cannot stop old age, cannot eradicate disease. Birds from earth hardly have understanding of life and death.
Luxuries and comforts offered by science and technology cannot satisfy the soul as much as the fish taken out of the water cannot satisfy by any kind of facilities for enjoyment. இப்ப மீன் இருக்கு அப்படின்னா அந்த மீனை நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணில இருந்து வெளில எடுத்துட்டு அந்த மீனுக்கு தேவையானது என்ன வேணா கொடுத்து பாருங்க, அந்த மீன் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா மீனானது தண்ணியில இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். அந்த மீனை தண்ணியில இருந்து பிரிச்சுட்டு அந்த மீனுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்காது. அதே போல இந்த ஆத்மா, இந்த உடம்புக்குள்ள இருக்குள்ளயா இந்த ஆத்மாவானது நீங்க எதை கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. இந்த ஆத்மாவுடைய இயற்கையா நிலைக்கு போகணும். அதான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தர்மம்னா என்னது? ஏதோ தான தர்மம் பண்றதுக்கு தர்மம் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணம் என்னன்னு சொன்னோம், தர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். தர்மம் என்னது? தாரியத்தே இது தர்மஹா, தாரயத்தி இது தர்மஹா அப்படின்னு சொல்லி சொல்றோம். தாரயத்தி அப்படின்னா ஏதோ ஒண்ணு தாங்கிட்டு இருக்கோ அதான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உன்னுடைய இயற்கையான குணம், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஆஃப் அ particular object which cannot be separated from that object is called dharma. ஒரு சக்கரனுடைய தர்மம் இனிப்பு தருது, ஒரு மிளகாயுடைய தர்மம் காரமா இருக்கிறது, மீனுடைய தர்மம் தண்ணில இருக்கிறது, ஆத்மாவுடைய தர்மம் பரமாத்மாவுடைய தொடர்புலயே இருக்கிறது. இந்த ஆத்மாவை எப்ப பரமாத்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டுமோ அப்ப இந்த ஆத்மாவுக்கு நீங்க எதை கொடுத்தாலும் இந்த ஆத்மாவில சந்தோஷமா இருக்க முடியாது. தண்ணில இருந்து விடுபட்ட மீனை போல, தண்ணிக்கு மறுபடியும் மீன் போயிடுச்சு அப்படின்னா மீன் இயற்கையாவே சந்தோஷமா இருக்கும். நீங்க மீனுக்கு ஒண்ணு கொடுக்கவே தேவையில்லை, மீன் தண்ணில இருந்தாவே சந்தோஷமா இருக்கும். அதே போல இந்த ஆத்மா பகவானுடைய தொடர்பு இருந்தாவே போதும், இந்த ஆத்மா சந்தோஷமா இருக்கும். இந்த ஆத்மாவுக்கு நீங்க புதுசா ஒண்ணும் கொடுக்க தேவையில்லை இந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்படின்றத நம்ம சொல்லி புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஆனா இது நிறைய பேர் இன்னைக்கு புரியறது கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் புத்திசாலிக்காக புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவன் கடவுள் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான், கடவுளுடைய விதி பிரகாரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான், இந்த உலகமானது எப்படி தற்காலிகமானது புரிஞ்சுக்கிறான், கடவுள் கொடுத்த விதிமுறைகளை பின்பற்றணும்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா இன்னைக்கு வந்து கடவுள் வேறு சொல்லக்கூடிய முட்டாள்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. அவங்க வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது? சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம், நல்லா சந்தோஷமா இருக்கிறது. வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்காம எவ்வளவு வேணா பாவம் பண்ணலாம், மத்தவங்க மேல பொறாமையோட இருக்கிறது, ஒரு வழி நெறியில வாழ்றது கிடையாது. காரணம் என்னது? நமக்கு மேல யாரும் கிடையாது, நம்மள கேள்வி கேட்கிறவங்க யாரும் கிடையாது. அதனால என்ன பண்ண, நீ பாட்டு அனுபவ ராஜா அனுபவின்னு வாழ்ந்துட்டு இருக்கான். சோ அப்படி இருந்தா அப்படின்னா அதுக்கு பேரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது, அது முட்டாள்தனமான வாழ்க்கை. We want to lord over material nature and want to control things without caring for God, who is a real proprietor and controller. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெயின்ல போகும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம், 4-5 பேர் ட்ரெயின்ல பேசிட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, ட்ரெயின் பயணத்துல நல்லா பேசிட்டு இருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம், பேசி ஒருத்தருக்குள்ளார ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்க முயற்சி பண்றோம். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, ஒருத்தருடைய ஸ்டாப் வருது, அவர் இறங்கி போறாரு. அப்புறம் இன்னொருத்தருடைய ஸ்டாப் வருது, அவர் இறங்கி போறாரு. சோ இப்படி அதுல அந்த ஆட்டுக்குட்டில என்ன காட்டினாங்க அப்படின்னா கசாப்பு கடைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா ஆட்டை வெட்டி உள்ள அனுப்பிட்டே இருக்கான். ஆனா வெளியில இருக்க ஆடை என்ன பண்ணுது அப்படின்னா தான் இறக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட பயமே இல்லாம உட்காந்து புல்ல சாப்பிட்டு இருக்கும். அதே போல மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா எல்லாரும் இறப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்முடைய இறப்பை நோக்கி நம்ம எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தருக்கும் அதை பத்திய ஞாபகமே இல்லாம, அதை பத்தி கொஞ்சம் கூட பயமே இல்லாம, அதை பத்தி நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுவான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்கிற வாழ்க்கை அனுபவிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம். அவனுக்கு வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கான தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்தை யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஓகே, இப்ப ஒரு சின்ன அனாலஜி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு காரை போன்றது. கிருஷ்ணர் சொல்றார் யந்திராரூடானி மாயான்னு சொல்றாரு. இந்த உடம்பு அப்படி ஒரு யந்திரம், ஒரு கார் மாதிரி, ஒரு மெஷின் மாதிரி. இந்த காரானது நமக்கு ஒரு கம்பெனில கொடுக்குறாங்க, நம்ம ஒரு கம்பெனில வேலைக்கு போறோம், அந்த கம்பெனில நம்மளுக்கு கார் கொடுக்குறாங்க. இந்த உடம்பானது நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. இந்த கார்ல கண்டிப்பா ஒரு டிரைவர் இருக்காரு. அதே போல இந்த உடம்புல ஆத்மா, நான் என்ன பண்றேன், இந்த காரை ஓட்டிட்டு போற டிரைவர். கார் நம்ம என்ன பண்றோம், கிளீன் பண்ணி பெட்ரோல் போடுறோம். நான் என்ன பண்றேன், தினசரி குளிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் இந்த உடம்பு அப்படின்ற காரை மெயின்டைன் பண்றதுக்கு. காருக்கு ரிப்பேர்னா நான் என்ன பண்றேன், கேரேஜ் கூட்டு போறேன். உடம்பு சரியில்லை நான் வந்து டாக்டர் கிட்ட போறேன்.
இந்த கார் எதுக்காக கொடுக்கப்பட்டு அப்படி இருக்கு அப்படின்னா காரை உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், தினமும் கம்பெனிக்கு போய் கம்பெனிக்கு வேலை பண்ணணும். ஸோ அதே போல நமக்கு எதுக்காக இந்த உடல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த உடலை உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த உடலினுடைய இறுதி இலக்கை அடையறதுக்காக. இந்த உடலோட இறுதி இலக்கை என்ன நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஆத்மாவானது அந்த பரமாத்மாவுடைய தொடர்புக்கு வரணும். அதுதான் மனித வாழ்க்கையுடைய இறுதி இலக்கு, அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை பண்ணா மட்டும்தான் அவன் சந்தோஷமா இருப்பானே தவிர அந்த தர்மத்தை பண்ணல அப்படின்னா எப்படி தண்ணிலிருந்து பிரிக்கப்பட்ட மீன் எப்படி சந்தோஷமா இருக்கா அது போல இருக்க போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட கடவுளால கொடுக்கப்பட்ட இந்த காரை என்ன பண்றோம் அப்படின்னா அவருக்காக உபயோகப்படுத்தாம நம்ம இஷ்டத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி செஞ்சோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு இந்த காரானது கொடுக்கப்பட மாட்டாது. சோ நம்ம என்ன பண்றோம், இந்த காரை தினமும் ஒருத்தர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கினார். ஸோ கார் வாங்கின பின்னாடி என்னடா பண்றேன் அந்த காரை அப்படின்னா நான் தினமும் அந்த காரை வந்து ஃபில் பண்ணுவேன் சார், பெட்ரோல் ஃபில் பண்ணுவேன், அப்புறம் காரை தொடச்சு வைப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அந்த காரை எடுத்துட்டு போவேன், ரொம்ப வேகமா போவேன். எங்க போவீங்க, பெட்ரோல் பங்க் பெட்ரோல் டேங்க் போவேன், பெட்ரோல் ஸ்டேஷன் போவேன். அங்க போய் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் பெட்ரோல் ஃபில் பண்ணுவேன். மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு வந்து நிறுத்திடுவேன், மறுபடியும் தொடப்பேன். இதுக்கு வந்து கார் கிடையாது. அதான் நம்ம இந்த பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம், இந்த உடம்பு அப்படின்ற அந்த கார் கிடைச்சிருக்கு. இந்த கார் என்ன பண்றோம், தினமும் குளிச்சு இந்த கார் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றோம். இந்த காருக்கு தினமும் தேவையான உணவு கொடுக்குறோம். இந்த கார் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், காருக்கு உணவு கொடுக்குறோம், காரை நல்லா மெயின்டைன் பண்றோம். ஆனா இந்த காரை உபயோகப்படுத்தி நம்ம டெஸ்டினேஷன் அடையிறோமா அப்படின்னா கிடையாது. வெறும் காரை மெயின்டைன் பண்றதே வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர காரை டெஸ்டினேஷன் அடையணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு கிளி கூண்ட மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளி கூண்டு இருக்கு, கிளி கூண்டு இருக்கு, ஆனா உள்ள கிளி இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றோம் அப்படின்னா பாலிஷிங் த கேஜ் பட் ஃபர்காட்டிங் த ஹங்கரி பேர்ட் டசன்ட் மேக் த பர்பஸ். உள்ள இருக்கக்கூடிய கிளிக்கு சாப்பாடு கொடுக்காம வெளியில் இருக்க கூண்டை மட்டும் ஒருத்தர் தொடச்சிட்டே இருந்தா அப்படின்னு கிளி இறந்து போயிடும். அதே போல இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு கூண்டு மாதிரிதான். உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிறது கிளி போன்றது. சோ என்ன பண்ண ஒருத்தர் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு உணவு கொடுக்கணுமே தவிர வெளியில் இருக்க உடம்பை மட்டும் உணவு கொடுத்து வெளியில் இருக்கிற உடம்பை மட்டும் பாத்துக்கிறது அப்படிங்கிறது மனித வாழ்க்கையோட குறிக்கோள் கிடையாது. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி இந்த செஷனை முடிச்சிடுறேன். ஏன்னா அதுனா ஒரு முறை ஒரு ஆள் வந்து ஒரு சாது வந்து ஒரு ராஜாவை பார்க்க வர்றாரு. அந்த ராஜா வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் கூட நாட்டம் இல்லாம இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்திலே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த ராஜா வந்து சொல்றாரு, சரி சுவாமி உங்களுக்கு என்ன தட்சணை வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறேன். எனக்கு தட்சணெல்லாம் வேணாம்ப்பா, என்ன பண்ணு, உங்க ஊர்ல ஒரு பெரிய முட்டாளை தேர்ந்தெடுத்து அந்த முட்டாள் கிட்ட ஒரு குச்சை கொடுத்து அந்த முட்டாள் என்ன பண்ணு ஊர் ஃபுல்லா சுத்தி வர சொல்லு, அந்த முட்டாளுக்கு நீ மாசமா சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு, இது மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றாரு. அவர் இந்த மாதிரி செஞ்சுட்டாரு. ஒரு முட்டாளை தூக்கி பிடிக்கிறாரு, ஒரு முட்டாளை பிடிச்சிட்டு அவனை சுத்தி வர சொல்லிட்டாரு குச்சி வச்சுக்கிட்டு. அவனும் வந்து என்ன பண்றான், சுத்தி வந்துட்டு இருக்கு, அவனுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ராஜாவுக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு. இப்ப இறக்கக்கூடிய சமயத்துல வந்து படுத்துட்டு இருக்காரு. அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கடைசியா இந்த முட்டாளையும் கூப்பிடுறாரு, ஏய் முட்டாளை இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. முட்டாள் போய் சேர்றான். ராஜா சொல்றாரு, நான் வந்து ரொம்ப தூரம் போறேன்டா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ராஜா எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, எங்கேயாவது டூருக்கு போறீங்களா, பெரிய படையோட போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா முட்டாளே, நான் படையெல்லாம் கொண்டு போக முடியாதுடா, நான் மட்டும் தான் போறேன். ஓஹோ, அவ படையை கூட்டிட்டு போல அப்படின்னா ராணியோட போய் இங்க சந்தோஷமா இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறான். இல்லடா முட்டாளே, நான் வந்து ராணிகளையும் கூட்டு போக போறது கிடையாது, நான் ராணிகளை கூட போல, நான் தனியா தான் போறேன். ஓஹோ, அப்ப வேற ராணி யாரையா பார்க்க போறீங்களா? இல்லடா முட்டாளே, நான் வேற ராணியை பார்க்க போறது கிடையாது, நான் மட்டும் தான் போறேன். சரி, போகும்போது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கை செலவுக்கு கொஞ்சம் கஜானாவே எடுத்துட்டு போங்க, கஜானெல்லாம் தூக்கிட்டு போக முடியாதா முட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, கஜானெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, போக வழியில என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சாப்பிடறதுக்கு சாப்பாடாவது கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சாப்பாடு கூட நல்லா கட்டிட்டு போக முடியாதா முட்டாள்றா அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, போகும்போது இந்த ஒரு குண்டூசியாவது கொண்டு போங்க, இந்த குண்டூசி இருந்தாவது நீங்க ஏதாவது பல்லாவது குத்துறதுக்கு உதவும் போற வழியில, அட்லீஸ்ட் இந்த குண்டூசியா தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். குண்டூசி கூட என்னால தூக்கிட்டு போக முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு, முட்டாள்றா நீ, உண்மையாலுமே நீ தானே முட்டாள்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராஜா திட்டுறாரு. அப்படியா, அப்படி எப்படி ராஜா போறீங்க நீங்க ஒரு இடத்துக்கு, அப்படிப்பட்ட எங்கேயும் எதையும் எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு நீங்க என்ன ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறானா. கேட்டா ராஜா சொல்ல முடியல, நான் எந்த இடத்துக்கு போறேன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணலாம், இந்த குச்சி இருக்கு இல்லையா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, இத்தனை முட்டாளா சுத்திட்டு இருந்த, இப்ப நீ என்ன பண்ணலாம், இந்த குச்சை இருக்கலே உன்னை விட ஒரு முட்டாள் கிட்ட கொடுத்துட்டு நீ இந்த வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிக்கலாம்னு சொல்லி சொல்றான். சொன்னோன்னு அதனால என்ன பண்றான், அந்த குச்சை எடுத்து அந்த ராஜா கிட்டே கொடுக்குறான். நீதான் ராஜா இருக்கலே பெரிய முட்டாள் கொடுக்குறான். ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன முட்டாள் சொல்றியா? ஆமா, இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க படைகளோட, உங்க ராணிகளோட, உங்க நாட்டோட, உங்க செல்வத்தோட, உங்க உணவோடய நீங்க சுத்திட்டு இருந்தீங்க. நீங்க எதையுமே கொண்டு போக முடியாதோ,
அந்த விஷயத்தோட நீங்க சுத்திட்டு இருந்தீங்க. எது தற்காலிகமான விஷயம் அதை சுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க எங்கேயோ போக போறீங்க. எங்க போக போறீங்கன்னு சொல்லி தெரியல. போகும்போது நீங்க என்ன கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயம் தெரியல. சோ உங்களை விட முட்டாள் யார் ராஜா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அப்பதான் அவனுக்கு புரியுது. அதனால ஒருத்தர் என்ன புரிஞ்சுங்க அப்படின்னா, இந்த உடல் அப்படிங்கிற தற்காலிகமானது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சோ இந்த உடலையும் தாண்டி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தை தான் என்ன சொல்றோம், ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆன்மீகம் அப்படின்னு என்னது, ஆத்மாவை பற்றிய ஞானத்தை எது சொல்லி கொடுக்குதோ அதுக்கு பேரு தான் ஆன்மீகம். இல்லைன்னா நான் ஆத்மா, இந்த உடல் இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எந்த வழிமுறை உபயோகப்படுதோ, எந்த வழிமுறையினால நம்ம இந்த ஆத்மாவை உணர்றோமோ அந்த வழிமுறைக்கு பேர் தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எந்த வழிமுறையானது நமக்கு ஆத்மாவை சொல்லி கொடுக்கலையோ அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. அது வெறும் மூட நம்பிக்கை மட்டும்தான். சோ சாஸ்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். சாஸ்திரம் எல்லாமே நம்மளுக்கு இதுதான் சொல்லி கொடுக்குது. சாஸ்திரம் பல்வேறு விதமான அங்கங்களை கொண்டு இருக்கு. நம்ம பார்க்க போறோம். சாஸ்திரத்துல என்ன இல்லை இன்னைக்கு, அஸ்ட்ராலஜி இல்லையா, அஸ்ட்ரானமி இல்லையா, பயாலஜி இல்லையா, கெமிஸ்ட்ரி இல்லையா, எம்பிரியாலஜி இல்லையா, ஆர்ட் இல்லையா, ஆர்கிடெக்சர் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா, எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கு. ஆனா சாஸ்திரத்தினுடைய இறுதி இலக்கு என்ன அப்படின்னா, நம்ம யாரு அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுக்குது. நம்ம யார் அப்படின்னா ஆத்மா அப்படின்ற விஷயம். சோ இந்த ஆத்மாவை சொல்லி கொடுக்கறத என்ன சொல்றோம் நம்ம அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இதெல்லாம் ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ். புத்தர் வருவாரு, சாணக்கியர் வருவார், அசோகர் வருவாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் வருவார், முகமது வருவாரு, சைத்தன்ய மகாபுரு வருவார் அப்படின்ட்டு சாஸ்திரத்துல எப்பயோ நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதே போல சாஸ்திரத்துல இல்லாத நாலேஜ் அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் தனியான வீடியோஸ் இருக்கு. நமக்கு இன்னைக்கு நேரம் கிடையாது, எல்லாத்தையும் சொல்லி போட்டு காட்ட போறது கிடையாது. வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ புஸ்தகம் கிடையாது. வேதம் அப்படின்னா ஞானம். எல்லா விதமான ஞானத்தையும் நம்மளுக்கு கொண்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு செடிகளுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றதையும் நம்ம இனிதான் நம்ம சயின்ஸ் சொல்லி கொடுக்க நினைக்கிறோம். பட் சாஸ்திரம் எப்பயோ சொல்லி கொடுத்துருச்சு. எம்பிரியாலஜியை பத்தியும், அதே போல பசுக்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிருமி நாசினி கிடைக்குது. ஆயுர்வேதம், யோகம், வாஸ்து, ஃபார்மிங், சான்ஸ்கிரிட், கான்சியஸ்னஸ், அஸ்ட்ராலஜி, காஸ்மாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், மெட்டலர்ஜி, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். சாஸ்திரத்தை இல்லாத ஞானமே கிடையாது. ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம யாரும் சாஸ்திரம் படிக்கிறது கிடையாது. நமக்கு யாரும் சம்ஸ்கிருதம் தெரியாது, நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குற ஆளும் கிடையாது. அதனால என்ன பண்ண, நம்ம சாஸ்திரம் அப்படிங்கிறது வெறும் கட்டுக்கதை நினைச்சிட்டு இருக்கோம். சோ அப்படி இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய சட்டங்களை ஏத்துட்டு இருக்கோம். பிசிக்ஸ்ல நிறைய லாஸ் இருக்கு. நமக்கு இமேஜினரி யூனிட்டல் லா இருக்கு, ஹின்ஸ்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இருக்கு, தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல இவ்வளவு லாஸ் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு லாஸ் இருக்கும். சோ அதனால இந்த பிரபஞ்சத்தினுடைய லாஸை பத்தி சொல்லிக் கொடுக்கறதா நம்ம வேதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழும், இந்த உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களை பத்தி சொல்லிக் கொடுக்கறதா என்ன சொல்றோம், வேதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த வேதத்தை என்ன பண்றா அப்படின்னா பகவான் நம்மளுக்கு 4 யூனிவர்சிட்டியில சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம முன்னாடி சொன்னோம், நம்ம சாஸ்திரத்தை 4 விதமா புரிஞ்சுக்கலாம். கடவுளை 4 விதமா புரிஞ்சுக்கலாம். இவங்க 4 என்னென்னது, ஒண்ணு ஸ்ரீ சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம், அதாவது பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா சாஸ்திரத்தை இந்த 4 வழியில கொடுக்கிறார், 4 யூனிவர்சிட்டியில கொடுக்கிறார். சோ அதான் ஒண்ணு ராமானுஜ சம்பிரதாயம், இன்னொன்னு மத்வாச்சாரிய சம்பிரதாயம், இன்னொன்னு விஷ்ணு சுவாமி சம்பிரதாயம், இன்னொன்னு குமார் சம்பிரதாயம். சோ இந்த இஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்பிரதாயமானது மத்வாச்சாரியருடைய சம்பிரதாயத்துல வருது. அவருடைய யூனிவர்சிட்டில இருந்து நம்ம கத்துக்கிறோம். சோ நம்மளுடைய இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரிய இவருதான், ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். இவர் இந்த பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்ற சம்பிரதாயத்துல வந்திருக்கார். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு சாஸ்திர விஷயங்களை அந்த சம்பிரதாயத்தின் மூலியமா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பல புஸ்தகங்கள் மூலியமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த வாரம், இது அடுத்த வாரத்துக்கான டாபிக்.
ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இவெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த ஆத்மானா என்னது, இந்த ஆத்மாவை ஒருத்தர் முதல்ல எப்ப புரிஞ்சுக்கணும். இப்பதான் சொன்னோம், ஆன்மீகம் அப்படின்னா ஆத்மாவை பற்றிய ஞானத்தை சொல்லி கொடுக்கறது தான் ஆத்மான்னு சொல்லி சொல்றோம், ஆன்மீகம் சொல்லி சொல்றோம். எந்த ஒரு ஆன்மீக வழிமுறையானது நமக்கு ஆத்மா பத்தி சொல்லி கொடுக்கலையோ அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. அது வெறும் மூட நம்பிக்கை தான், அது வெறும் மன எழுச்சி தான். சோ ஆன்மீகமானது கடைசியில் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஆத்மாவுடைய ஞானத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கல அப்படின்னா அதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது. சாஸ்திரத்தினுடைய ரொம்ப கிளியரான டெபினேஷன் இதுதான். ஸோ அதனால அந்த ஆத்மானா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இப்ப எல்லாரும் இங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் யாரையும் உங்களை பார்க்கவே முடியல, உங்க வீடியோ பார்க்க முடியல. இப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்க கிளாஸ் எடுக்கும்போது இப்படி வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்களா எனக்கு தெரியல. Okay, now everybody is showing their lotus face. ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசின விஷயம் ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது முதல் முறையா நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ரொம்ப வேகமா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரம் 1 மணி நேரம் தான். ஸோ 1 மணி நேரத்தில் நம்ம வந்து இவ்வளோ விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ரஷ்அப் பண்ணியிருப்போம். நீங்க மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு கேட்டு பாருங்க, அங்க இருக்கக்கூடிய ஸ்லைட் ஷோ எல்லாம் படிச்சு பாருங்க என்ன விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இல்ல குவரிஸ் இருந்துச்சுனாலோ உங்க எல்லாருக்கிட்டையும் நம்முடைய கான்டாக்ட் இருக்கு. அதே போல நம்ம வந்து குரூப்பும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்க கொஸ்டின் கேட்டா மட்டும்தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா எனக்கு புரியும். இல்லைன்னா நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க பசங்க நீங்க எப்படி டெஸ்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நானும் கேட்கிறேன். நாங்க எந்த ஃபீஸும் சார்ஜ் பண்றது கிடையாது உங்ககிட்ட. ஆனால் நாங்க என்ன பண்றோம், இவ்வளவு எஃபர்ட் எடுத்து நீங்க பாத்துருக்கலாம், இவ்வளவு நல்ல பிரசன்டேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. உங்களுக்கு இந்த நாலேஜ் கிடைச்சது அப்படின்னு இந்த நாலேஜ் நீங்க உங்க பசங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துல தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கிராட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் லெக்சரோடைய கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த முடிஞ்ச அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சிருக்கோம். If you have any thoughts, any comments, any questions, any queries, you are always welcome to message me in WhatsApp. So see you again in next week and thank you very much. Hare Krishna.